ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ரீசனிங் என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நெக்ஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் நான் மேத்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பகடை கணக்குகள் வந்து பார்க்க போகிறோம். பகடை கணக்குகள் வந்து 2020லேருந்து 2024 வரைக்கும் கேட்கப்பட்ட கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான கணக்குகள். அதனால் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ வந்து உங்கள் கையில் வந்து 1.5 மார்க் இருக்கும். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து 3 நிலை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த 2 புள்ளிகள் எங்கே அதுக்கு எதிர்பக்கத்தில் உள்ளது தான் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 2 புள்ளிகள் வந்து இந்த படத்தில் எதில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த படத்தில் 2 புள்ளிகள் இருக்குது. அப்போது இந்த படத்தையும் எடுத்து வச்சுட்டு எதிர்பக்கம் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். அல்லனா இதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த 2ங்கிற புள்ளிக்கான எதிர்பக்கம் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதையும் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ரெண்டுலேயும் வந்து பொதுவான என்ன இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து எத்தனை புள்ளி இருக்குது? 6 புள்ளி இருக்குது. இதில் 6 புள்ளி இருக்குது. இதில் 6 புள்ளி, இதில் வந்து 5 புள்ளி, இதில் 1, இதில் 4 புள்ளி, இதில் 2 புள்ளி இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 2 நிலையை எடுத்து வச்சுட்டு தான் நான் 2க்கு எதிரான உள்ளதை கண்டுபிடிக்க போகிறேன். 2லேயும் பொதுவாக இருக்கிறது என்ன? 6 புள்ளி தான் வந்து பொதுவாக இருக்குது. 2லேயும் பொதுவாக உள்ள புள்ளிகள் என்ன? 6ங்கிறது தான் 2லேயும் பொதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை இப்போ எத்தனை பொதுவாக இருக்குங்கிறத பார்க்கணும். 2லேயும் பார்த்தீங்கன்னா 1 தான் பொதுவாக இருக்குது. 6ங்கிறது தான் வந்து பொதுவாக இருக்குது. மீதி 2 நம்பரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 1 பொதுவாக இருந்தது அப்படின்னா என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடிகார திசையில் எடுத்து எழுதுங்க. 2யும் கடிகார திசையில் எடுத்து எழுதுங்க. இப்போ கடிகார திசைன்னா இதுதான் வந்து கடிகார திசை. அப்போ இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? 2 இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? 4 இருக்குது. அதே மாதிரி இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? 5 இருக்குது. 5க்கு அடுத்து என்ன, எத்தனை புள்ளி இருக்குது? 1 புள்ளி இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு வந்து கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? 2ங்கிற புள்ளிக்கு எதிர்பக்கத்தில் உள்ள புள்ளி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 என்ற புள்ளிக்கு எதிர்பக்கத்தில் உள்ளது 5. ஓகேவா? 2 என்ற புள்ளிக்கு எதிர்பக்கத்தில் உள்ளது 5. அப்போ விடை உங்களுக்கு 5. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. கனசதுரத்தில் எந்த எண் 3ன் எதிர்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ கேட்டது அப்படின்னா குரூப் 1 2022 கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ எதுக்கு எதிர்பக்கம்? 3க்கு எதிர்பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து எங்கே இருக்குது? 3. இந்த இதில் வந்து 3 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதையும் எடுத்து வச்சு செய்யலாம், அல்லனா இதையும் எடுத்து வச்சு செய்யலாம். இப்போ மெயினாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்பொழுதுமே 2 இது காமனாக இருந்தது அப்படின்னா அது 2யும் எடுத்துடுங்க, ஈஸி. இப்போ இது 2லேயும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் காமனாக இருக்குது. இப்போ 6ங்கிறதும் காமனாக இருக்குது, 5ங்கிறதும் காமனாக இருக்குது. அப்போனா இதை எடுத்துக்கோங்க. இது 2யும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு கணக்கு போட்டோம் இல்லையா, அது மாதிரி போடணும். இப்போ இது 2யும் எடுத்துக்கும் போது நீங்கள் பார்த்ததுமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ இதில் 6ங்கிறது காமனாக இருக்குது, 5ங்கிறது காமனாக இருக்குது. ஓகேவா? மீதம் இருக்கிறது என்ன? 3 இருக்குது. அப்போ 3க்கு எதிர்பக்கம் என்னவாக தான் இருக்க முடியுமா? இந்த எண்ணாக தான் இருக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், 2 காமனாக இருக்கிற மாதிரி உள்ளதை மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து 1 மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி உள்ளதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே உள்ளது மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் போட்டு கண்டுபிடிக்கணும். அதனால 2 காமனாக உள்ளதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 காமனாக இருந்துச்சுன்னா மீதி என்ன இருக்கோ அதுதான் அதுக்கு எதிர்பக்கம். அப்போ 3 என்ற எண்ணிற்கு எதிர்பக்கம் என்னன்னா 4 என்ற எண்ணு தான் எதிர்பக்கம். ஆன்சர் 4. அடுத்த கணக்கு, 1 என்ற எண்ணிற்கு எதிர்பக்கம் எந்த எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ கேட்டதுன்னா GS 2023 கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ வந்து நமக்கு 1ங்கிறது எந்த பக்கடையில் இருக்குது? இப்போ இதில் தான் வந்து 1ங்கிறது இருக்குது. ஓகே, அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை எடுத்துக்கலாம், இது 2யும் எடுத்துக்கலாம், அல்லது இதையும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 1 காமனாக இருக்கிறத விட 2 காமனாக இருக்கிறது இருந்தது அப்படின்னா உடனே அதை செலக்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்குது, அடுத்தது வந்து 2 காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது. அந்த மாதிரி 2 காமனாக இருக்கும்போது மீதம் என்ன இருக்குது? 1க்கு எதிர்த்தாப்புல என்ன தான் இருக்குது? எதிர்பக்கம் 4.
அப்போ ஆன்சர் வந்து 4. ஓகேவா? இந்த மாதிரி 2 காமனாக இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1 காமனாக இருக்கும்போது அதை எடுத்து எழுதிட்டு அதுக்கான ஆப்போசிட் என்னங்கிறது டைம் ஆகும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பார்த்து அந்த 2 இதையும் எடுத்துக்க சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த கேள்வி, 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ 3 எங்கே இருக்குங்க இருக்கு. இப்போ இதில் என்ன பாருங்க, 2 எண் வந்து காமனாக இருக்குது, 5 வந்து காமனாக இருக்குது, அடுத்தது வந்து 2 காமனாக இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது? 3 தான். அப்போ 3க்கும் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 4. அப்போ 3க்கும் எதிரில் உள்ள எண் வந்து 4. ஓகேவா? அடுத்த கணக்கு, நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும்? இது வந்து TMGS 2023 கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா 4 நிலை கொடுத்துருக்காங்க. இது இப்போ பாருங்க, சிவப்பு, பச்சை, நீலம், சிவப்பு, ஆரஞ்சு, நீலம், ஊதா, நீலம், பச்சை, மஞ்சள், ஊதா, பச்சை, இந்த மாதிரி 4 நிலையில் கொடுத்துருக்காங்க. எல்லா 3 நிலையில் வந்து நீலம் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது 2 எடுத்துக்கிட்டு தான் நீல நிறத்திற்கு எதிர்த்தாப்புல உள்ளது என்ன நிறம்னு பார்க்க போகிறோம். அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்னா மேக்ஸிமம் 2 காமனாக இருக்கிற மாதிரி உள்ளதை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2 காமனாக இருக்குது அப்படின்னா இது 2லையும் பாருங்கள், ஊதா காமனாக இருக்குது, இங்கேயும் ஊதா காமனாக இருக்குது. அடுத்து வந்து பச்சை காமனாக இருக்குது, இங்கேயும் பச்சை காமனாக இருக்குது. ஓகேவா? மீதம் இருக்கிறது என்ன? நீலம். நீலத்துக்கு நேராக என்ன கலர் இருக்குது? மஞ்சள். அப்போ விடை வந்து மஞ்சள் தான் விடை. ஓகேவா? ஓகே, அடுத்த கணக்கு, கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ கேட்டதுன்னா GS 2023 கேட்கப்பட்ட கேள்வி. இது அந்த கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி. கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக புரியும். இந்த கேள்வி வந்து சில பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும், சில பேருக்கு எளிமையாக இருக்கும், சில பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஆனால் எளிமையானது. ஓகேவா? இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு காகிதம். இந்த காகிதத்தை மடித்தால் கனசதுரத்தை உருவாக்க முடியும். ஓகேவா? 6 பக்கங்கள் தானே, அப்போ வந்து கனசதுரத்தை உருவாக்க முடியும். இந்த 4 கனசதுரத்தில் எது வந்து அந்த மாதிரி உருவாக்கலாம், கனசதுரத்தை உருவாக்க முடியும், எந்த இது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதிரெதிர் பக்கங்கள் வந்து இங்கே அருகே அமையாது. எதிர் பக்கங்கள் அருகே அமையாது. அப்போ எதிர் பக்கங்களை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே அருகே அமையலாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கனசதுரமாக இருக்கணும்னா, திரும்பி சொல்கிறேன், கனசதுரமாக இருக்கணும்னா எதிர் பக்கங்கள் அருகருகே அமையாது. அமையலை அப்படின்னா அது வந்து கனசதுரத்தை உருவாக்கும். அமைந்தது, எதிர்பக்கங்கள் அருகருகே அமைந்ததுன்னா அது வந்து கனசதுரத்தை உருவாக்காது. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதிரெதிர் பக்கங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஆல்டர்னேட்டிவ் பக்கம் இப்போ 1 விட்டு 1 வருது இல்லையா, இதுதான் எதிர்பக்கம். அப்போ வந்து ஏக்கு எதிர்பக்கம் எது? 6. 7க்கு எதிர்பக்கம் எது? 4. 3க்கு எதிர்பக்கம் எது? 8. ஓகேவா? அப்போ வந்து எடுத்து எழுதிப்போம். ஏக்கு எதிர்பக்கம் 6, அதே மாதிரி 6க்கு எதிர்பக்கம் 8. அடுத்தது 7க்கு எதிர்பக்கம் 4. இடையில ஒன்று விட்டுறணும், ஆல்டர்னேட்டிவ் பக்கங்கள் தான் வந்து எதிர்பக்கம். அப்போ 7க்கு வந்து 4, 7க்கு 4, 4க்கு 7. அடுத்தது 3க்கு எதிர்பக்கம் என்ன? 8. 3க்கு எதிர்பக்கம் 8, 8க்கு எதிர்பக்கம் 3. இப்போ உங்களுக்கு எதிர்பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. எதிர்பக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஆல்டர்னேட்டிவ் பக்கம் தான் எதிர்பக்கம். ஃபஸ்ட்டு நீளமான பகுதியை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு 1 விட்டு 1 வந்து உள்ளது தான். இப்போ ஏக்கு இடையில 1 விட்டுட்டிங்கன்னா அடுத்தது 6. அப்போ ஏக்கு எதிர்பக்கம் 6, 6க்கு எதிர்பக்கம் 8. அடுத்தது 7க்கு அடுத்து இடையில 1 விட்டு வர்றோம், 4. அப்போ 7க்கு எதிர்பக்கம் 4, 4க்கு எதிர்பக்கம் 7. அப்போ அடுத்தது இந்த வரிசையில் எடுத்துக்கிறோம். 3க்கு இடையில 1 விட்டுட்டு அடுத்தது என்ன? எதிர்பக்கம் 8. இப்போ 3க்கு எதிர்பக்கம் 8, 8க்கு எதிர்பக்கம் 3. ஓகே, இப்போ எதிர்பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நான் என்ன சொன்னேன், இந்த எதிர்பக்கங்கள் இங்கே அருகருகே அமையாது. எதிர்பக்கங்கள் அருகருகே அமையாது. அப்போ அருகருகே அமையாதுன்னா இந்த இடத்துல பாருங்க, 7 இருந்துச்சுன்னா அந்த இதில் வந்து 4 இருக்கக்கூடாது.
ஏ இருந்துச்சுன்னா அதில் 6 இருக்கக்கூடாது, 3 இருந்துச்சுன்னா 8 இருக்கக்கூடாது, இல்லைன்னா 8 இருந்துச்சுன்னா 3 இருக்கக்கூடாது, 4 இருந்துச்சுன்னா 7 இருக்கக்கூடாது, 6 இருந்துச்சுன்னா 7. இப்போ இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அதில் வந்து உருவாக்க முடியாது. இப்போ பாருங்கள், இதில் 7ம் 4ம் வந்து அருகருகே இருக்குது. அப்போ வந்து கனசதுரத்தை உருவாக்க முடியாது. அடுத்தது பாருங்க, ஏயும் 6ம் அருகருகே உள்ளது. இதில் வந்து 7ம் 4ம் அருகருகே இருந்தது, இதில் ஏயும் 6ம் அருகருகே உள்ளது. அப்போ இதுலையும் உருவாக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதுலையும் பாருங்க, ஏயும் 6ம் அருகருகே உள்ளது. அப்போ இதுலையும் முடியாது. அடுத்தது இதில் 3யும் 8ம் அருகருகே உள்ளது. அப்போ இதுலையும் முடியாது. அப்போ கனசதுரத்தை உருவாக்க முடியாது. இதில் 4லையுமே ஆன்சர் வந்து 1 2 3 4ங்கிறது ஆப்ஷனில் இருக்கும். இது 4லையுமே வந்து உங்களால் கனசதுரத்தை உருவாக்க முடியாது. ஏனெனில் இதில் என்ன இருக்குது, எல்லாமே அருகருகே இருக்குது, எதிர்பக்கங்கள் அருகருகே இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 1 2 3 4 4மே தான் வந்து விடையாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம 6 கணக்கு பார்த்துருக்கோம். 6 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.